சார் அடுத்த வேளை சோத்துக்கு வழியே இல்லாத பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கானே சார், எப்படி சார் அது? அடுத்த வேளை சோறு அவனுக்கு கிடையாது. என்ன சந்தோஷம், என்ன சிரிப்பு. நான் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன், தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது. நான் ஜன்னல் வழியாக வெளில பார்க்குறேன். பிச்சைக்காரங்க 2 பேர், 2 பேருக்கும் தொழுநோய். தொழுநோய்னா நல்லது, பார்த்தாலே தெரிகிற அளவு. ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க விரும்ப மாட்டாங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. அந்த ஆள் வந்து வண்டியில் உட்காந்துருக்கான், இந்த அம்மா தள்ளுது. 2 பேருமே லெப்ரசி. அந்த அம்மா என்னவோ சொல்லுது, அவன் சிரிக்கிறான். அவன் ஏதோ சொல்றான், அந்த அம்மா சிரிக்குது. 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்படி மனப்பூர்வமான ஒரு சிரிப்பு, ததும்பி ததும்பி வருகிற சிரிப்பு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ சொல்லுது. அவன் என்ன பண்றான், குனிஞ்சு அந்த அம்மாவோட காலை வந்து அப்படி கிள்றான். ஏன்னா பக்கத்துல கால் தானே இருக்கு, அப்படி கிள்றான். அவ செல்லமா அவன் தலையில அடிக்கிறா. ட்ரெயின் போயிடுச்சு. என்னால் அந்த காட்சியை மறக்க முடியல. என்ன பேசினாங்க 2 பேரும், அவ்வளவு சந்தோஷமா எதை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த உறவுல ஒண்ணுமே கிடையாது, 2 பேருக்கும் தொழுநோய், பிச்சை எடுக்கிற வாழ்க்கை. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டிமசியை பார்த்தா சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பொறாமையா இல்லை?